ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைராவோட பர்த்டே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பர்த்டேங்கிறனால என்னவோ தெரியல, கைரா நேரமே எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டாங்க. சரி, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு விநாயகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நான், கைரா 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டேங்க சாமி கும்பிடலான்னு. கைராவோட பாட்டி சாமி கும்பிட்றதுக்கு எல்லா பொருளுமே எடுத்து வச்சு பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கைரானால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியலை. உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் கோயிலை சுற்றி வரேன்னு சொல்லிட்டு விநாயகர் கோயிலையே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 ரவுண்டு சுற்றியுமே போய்கிட்டு இருந்தா. எனக்கு அது வரைக்குமே தெரியாது, இவ்வளோ நம்ம விநாயகர் கோயில் இங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த விநாயகர் கோயிலுக்கு வர்றோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கார்டன் சோளமெல்லாம் விளைச்சல் பண்ணியிருக்காங்க. நிறைய தென்னை மரம் நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாக ரொம்பவே அழகாக இருக்குங்க. விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஆஃப்டர்நூன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நான், கைரா, அவங்க அப்பா 3 பேரும் ரெடியாகி குலதெய்வம் கோயிலுக்கும் வந்துட்டேங்க. கைராவோட பர்த்டேக்கு எல்லா வருஷமே குலதெய்வத்து கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றது வழக்கம்தாங்க. இன்றைக்கி முகூர்த்த நாள் எதுவும் இல்லைங்கிறதுனால கோயிலில் ரஷ்ஷே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கைராவோட அப்பாவே சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் உட்காந்துட்ருக்காங்க கைராவும் அவங்க அப்பாவும். கைராவோட பர்த்டே கேக்கில் ஒரு சொதப்பல் நடந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் சொன்னது வந்துட்டு பிங்க் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க மாற்றி ப்ளூ கலரில் பண்ணிட்டாங்க. ஓகே, லாஸ்ட் மினிட்டுங்கிறதுனால நம்மளால் எதுவும் செய்ய முடியல. அந்த கேக்கவே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கேக்கு வந்துட்டு என்ன தீம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைராவுக்கு பிஸ்கெட், சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் 3மே ரொம்ப பிடிக்குங்க. சரி, இந்த 3 வச்சுவே நம்ம கேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கேக்கில் இந்த 3யுமே வச்சு தான் டாப்பிங் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக கைராவோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. கைராவுக்கு என்னென்ன கிஃப்டெல்லாம் வந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.